ஆதரவுனா விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். அதான் எங்களுக்கு ஃப்ரீ பஸ்லாம் தேவையில்லை. ஏற்கனவே கலைஞர் என்ன சொன்னார்னா, மக்களுக்கு ஒருத்தவங்க ஒரு வீட்டுக்கு ஒரு நபருக்கு வேலைன்னு சொன்னாங்க. அது கொடுக்கவே இல்லை. நாங்கள்லாம் ஏழை மக்கள்லாம் கடைசி வரை கஷ்டப்படுறோம். இப்போ எங்ககிட்ட வாங்குகிற வரி பணத்தை வச்சு தான் எங்களுக்கே இப்போ வந்து 1000 2000 கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. அப்போ அது எந்த பணத்தை வச்சு கொடுக்குறாங்க? நாங்கள் கொடுக்குற பணத்தை வச்சு தானே கொடுக்குறாங்க. அது எங்களுக்கு தேவையே இல்லை. இருக்கிற விலைவாசி எங்களுக்கு குறைச்சா எங்களுக்கு அதுவே சந்தோஷம் தான். ஆனால் விஜய் வந்தால் இதெல்லாம் மாற்றுவாருன்னு நினைக்கிறீங்களா? மாற்றுவார்னு நினைக்கிறோம். அவர் செய்யணும்னு சொன்னால் அப்போ நாளைக்கு அவருக்கு அதே பேர் தான் வரும். என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக வருமா வராதா? கண்டிப்பாக அந்த பேர் தான் வரும். நாங்கள்லாம் இல்லாதப்பட்ட மக்கள் நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்களுக்கு வந்து ஃப்ரீ பஸ்லாம் தேவையில்லை. விலைவாசியை ஃபஸ்ட்டு குறைக்கணும், அவ்வளோதான். ஏன்னா ரொம்ப இருக்கப்பட்டவங்களுக்கும் அதே விலை, இல்லாதவங்களுக்கும் அதே விலை. இருக்கவங்க வாங்கிடுவாங்க, இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? அதனால் இந்த ஃப்ரீ பஸ்ன்றதுனால எங்கள் ஷாப்பிங்கில் பார்த்தா ஓரளவுக்கு நிப்பாட்டுறாங்க. கொஞ்சம் தூரம் தள்ளி கையை காட்டினோம்னா சுத்தமாக நிப்பாட்டவே மாட்டுறாங்க. பொம்பளைங்கன்னா ஃப்ரீ பஸ்ஸாக வரீங்கன்ற மாதிரி ரொம்ப இதாக பேசுகிறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை. எப்போதும் எவ்வளோ செலவு பண்ணுறோம், 10 ரூபா கொடுத்து எங்களுக்கு பஸ்ஸில் போக தெரியாதா? அதனால் நாங்கள் பஸ்லேயே காசு கொடுத்தா நாங்கள் போய்க்கிறோம். எங்களுக்கு ஃப்ரீ பஸ்ஸில் தேவை. விலைவாசி மெயினாக குறைக்கணும். வீட்டுக்கு ஒரு நபருக்கு வேலை தரணும் சொன்னாங்க. அது கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும்.